வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தில்லைமணிகண்டன், குட்டி பொண்ணுடன். சரியா? சரி, மீண்டும் ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து இன்ஸ்டா இல்லாட்டினா ஃபேஸ்புக்கு இதுக்குள்ளெல்லாம் போச்சுல நிறைய விளம்பர ஆப்புகள் வரும். அதாவது இதை விளையாட்டினா பைசா விளாடுனா, கேம் விளாடுனா பைசா வருங்கிற மாதிரி நிறைய வீடியோ வரும். வேறு ஸ்டோரி வீடியோ ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போவாங்க. அதை பார்த்தோன்னு நம்ம அந்த வீடியோ பார்க்கணுன்னே நிறைய பேருக்கு தோணும். பட் அந்த வீடியோ பார்த்துட்டு அது வந்து முதல்ல போட சொல்ல இலவசம்னு சொல்லுவாங்க. அது இலவசம்னு நினச்சிட்டு நீங்கள் நிறைய பேர் ஏமாந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த தவறை பண்ணாதீங்க, சரியா? ஏன்னா அந்த அதில் என்ன ஒரு டிப்ஸ் என்னென்னா, மெயினாக அதாவது ஒரு 2-3 ஆப் சொல்கிறேன். ஃப்ரெண்ட் ஆப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்து ரெண்டாவது இந்த குக்கு டிவி அப்படின்னு நிறைய இது உண்டு. ஒரு சிலதுக்கு ஃப்ரீயாக இதுன்றாங்க. நீங்கள் ஏற்றுங்க, பாருங்கள், தப்பு கிடையாது. அதாவது உள்ளே போன பிறகு அந்த இதை அதாவது அவங்க போடுற ஸ்டோரியை பார்க்குறதுக்கு ₹1 ரொம்பலாம் கேட்க மாட்டாங்க. வெறும் ₹1 தான் கேட்பாங்க. கள்ளம் பிடிக்கிறது எப்படி தெரியுதுலாம், உங்களை ஆசை காட்டுறது ஒரு சின்ன ₹1 தான் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஆசைப்பட்டு அந்த ₹1 போட்டிங்கன்னு வைங்களா, அது என்ன டெபிட்டில் உழுதுன்னு தெரியாது. நம்ம ₹1 கொடுத்த பிறகு நமக்கு டெய்லியும் இல்லை 2 நாளைக்கு ஒருக்கா, இல்லை ஒரு நாளைக்கு ₹1, ₹200, ₹300, ₹500 அப்படின்னு நிறைய பிறகு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் அப்படி தான் இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு ஏற்றிருக்காப்புல. ஏற்றிட்டு உள்ளே போனோடனே அது ₹1 கேட்டிருக்கு. இவங்க சரி ₹1 தானே கேட்க, இப்போ என்ன ₹1 2,000 போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிட்டாய் வாங்குற பைசா வந்துட்டு போட்டு விட்டாங்க. கடைசியில் பார்த்து அதில் தான் அவங்களுக்கு ஆப்பே வச்சுருக்கான். கரெக்டாக ₹500 நடந்துவீங்களா, பைசா மினிமம் அக்கௌண்ட்டில் இருக்காது. சப்போஸ் ஏதாவது வியாபாரி போடுற பைசா வந்துச்சுன்னா உடனே அதுலேருந்து ஒரு ₹300, ₹200 அப்படின்னு எடுத்துகிட்டே இருக்காங்க. இது எதுக்கு அவங்களுக்கும் தெரியல. அன்னைக்கு நாங்கள் போட்ட போச்சில் தான் அவங்க சொன்னாங்க. அப்போ அதை செக் பண்ணி பார்க்கச்சில் தான் அந்த ஆப்புக்கு வந்து அவங்க முதல்ல ₹1 டெபிட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆட்டோ பேமெண்ட்டில் நடந்திருக்கு. அந்த ஆட்டோ பேமெண்ட்டில் நடந்ததுனால அவங்களுக்கு வந்து இடையில பைசா இதெல்லாம் வருதோ வரசிலெல்லாம் ஒரு 200, 300, 499 இல்லை 299 அப்படி நிறைய பைசா போயிருக்கு. அப்போ செக் பண்ணி பார்க்கல. நான் அந்த ஆப்பை போட்டு செக் பண்ணி கண்ணில் பட்டாமல் கிளவி அப்படி அந்த ஆப்பை நான் அவங்க பேங்கில் உள்ள ஆப்பில் செக் பண்ணி பார்க்கல. அது வந்து டீட்டெயில் வரும், எதுக்கு பைசா பிடிச்சிருக்காங்கன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ அதை செக் பண்ணி பார்க்கச்சில் வந்து அதில் வந்து அவங்க வந்து இந்த இதுக்குன்னு கோல்டு வேறு குக்கு டிவி அப்போ என்னென்ன இல்லாமல் 2-3 மொத்தம் 3 ஐட்டம் இதாக இருந்து 3மே கேன்சல் பண்ணி பார்த்தோம். அது வந்து நெட்வொர்க்கு பிரச்சனை இருந்ததுனால பிளாக் பண்ண முடியல. அப்படி பண்ணால் தான் அது வந்து நிற்கும். பைசா இல்லாட்டினா கடைசி வரைக்கும் போய்ட்டு தான் இருக்கும். உடனே அவங்கள்ட்ட முதல்ல இதை பற்றி சொன்னேன். முதல்ல ₹1 ஆசைக்காரன் காமிப்பாங்க. நம்ம ஆசைப்பட்டு போட்ட உடனே இருக்க பைசா பூரா அட்டை போட்டுருவாங்க. அதனால் இதே மாதிரி தான் ஏற்றுனீங்கன்னா பாருங்கள் பைசா போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படாங்க. பைசா போட்டாலே அவனுக்கு மொத்தமாக பிடிங்கிடுவாங்க. நமக்கு தெரியாது அது ஆட்டோ டெபிட்டில் நடக்கா இல்லாட்டினா வேறு எதுவும் டெபிட்டில் நடக்கான்னு தெரியாது. நீங்கள் அதனால் அப்படி பண்ணாதீங்கன்னு சொன்ன பிறகு அவங்க சரின்னாங்க. அதெல்லாம் அழிங்கன்னாங்க. நான் அவங்களுக்கு அடித்து கொடுத்துட்டு வந்திருக்கேன். சரியா மக்களே? அதனால் தெரியாத ஆப்பை பைசா போட்டு ஏற்றா இருந்தால் நீங்கள் ஏற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது ஆட்டோ டெபிட்டில் கிடக்கா இல்லைனா சும்மா சாதா டெபிட்டில் கிடக்கா. அதாவது எப்படின்னா நீங்கள் பைசா போடுறதுனா ₹1 போடுறீங்களா, அது நம்ம ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லாட்டினா எப்போ ரெகுலராக போகிற மாதிரி இருக்கான்னு முதல்ல பார்த்து செக் பண்ணி ஏற்றி விடுங்க. அப்படி ஏற்றி விட்டாலே அந்த பிரச்சனை இல்லை. பார்க்குறேன்னு ஆசைப்படுறவங்க மட்டும். இல்லாட்டினா நீங்கள் பைசா உங்கள்கிட்ட நிறையா கிடக்குன்னா நீங்கள் போட்டு விடலாம், அந்த பிரச்சனை கிடையாது. இல்லாத பாம்பர மட்டங்கள் அந்த நாடகத்தை பார்த்துட்டு ஏமாறுறதுனால நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த இதை எப்படி காட்டுறாங்க, அதாவது எப்படி இருக்குங்கிறத நான் வேணால் ஒரு சாம்பிள் என் செல்லில் இல்லை வேறு அவங்க செல்லில் இருந்தால் நான் உங்களுக்கு என்ன அந்த ஆட்டோ டெபிட்டுங்கிறது வேணால் ரியல் இருக்குது என்னென்னு காட்டுறேன். நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அடுத்த வாட்டி பைசா போடச்சில் அந்த ஆப்பெல்லாம் பார்த்து எடுத்து இது பண்ணுங்கள். ஏன்னா மெயினாக இன்ஸ்டாவில் நிறைய வரும், அடுத்து ஃபேஸ்புக் இந்த 2லேயும் நிறையா போடுறாங்க. அதனால் பார்த்து பத்திரமா இருக்க மக்களே. நன்றி. இதே போல் விழிப்புணர்வு வீடியோ வேறு ஏதாவது போடலாம்னாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா நான் வந்து குட்டி பொண்ணு தில்லைங்கிற யூடியூப் சேனல்லையும் போட்டிருப்பேன். அதே மாதிரி தில்லை மணிகண்டன் அப்படிங்கிற ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா இந்த 2லேயுமே 3லேயுமே போட்டிருப்பேன். இந்த 3லேயுமே நீங்கள் யாருனாலும் சரி ஏதாவது ஒரு விழிப்புணர்வு வீடியோ ஏதாவது மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது விழிப்புணர்வு இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் எடுத்து கண்டிப்பாக போட்டு விடுவோம். ஏன்னா இதை வந்து அதே மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணி விடணும். ஷேர் பண்ணி விட்டால் தான் நிறைய பேர் பார்க்குறவங்க பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் படிக்க தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் தெரியணும். தெரிஞ்சால் தான் அவங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு சரி அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு யாரும் டெபிட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட பைசா தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்கு போகாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த இதை நீங்கள் எனக்கு அப்படி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல நீங்கள் வரீங்கன்னா நம்ம குட்டி பொண்ணு தில்லைங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் தில்லைங்கிற சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு இதே போல் நான் நிறையா என்னால் முடிஞ்சதுக்கு தெரிஞ்ச ஒரு வீடியோ எடுத்து போட்டு விடுவேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோவும் எனக்கு கண்டிப்பாக அனுப்பிவிடுங்க. நான் கண்டிப்பாக போட்டு விடுவேன். சரியா மக்களே?